தொடங்கியது. அந்த ஒரு நாள் எல்லா மனிதர்களும், பெரியவராக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் முன் நிற்கப் போகிறது உறுதி. அந்த நாளில் எந்த ஒருவரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளில் எவரும் மற்றவருக்காக எதையும் செய்ய முடியாது என்று. தீர்ப்பு முழுவதும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அந்த நாளில் நம்முடைய நாவு பேசாது, நம்முடைய கைகள் பேசும், நம்முடைய கால்கள் சாட்சி சொல்லும். அந்த நாளில் நான் தவறு செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்முடைய செயல்கள் தாமாகவே பேச ஆரம்பிக்கும். சிலர் அதே நாளில் ஒளி வீசும் முகத்தோடு நிற்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களிடம் மகிழ்ச்சியை காட்டுவான். அவர்களே தம் வாழ்க்கையை இங்கே அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர்களாவார்கள். ஆனால் சிலர் இருளில் மூழ்கி நிற்பார்கள். அவர்கள் தங்கள் நம்பிக்கையை, நேரத்தை, செயல்களை வீணாக்கியவர்களாவர்.